ஹாய் அண்ட் வணக்கம், வெல்கம் டு CamBros. ஸோ இது வரைக்கும் எங்கள் வீடியோஸில் கேமரா ட்ரிக்ஸ்லேருந்து சினிமாட்டிக் ஆங்கிள்ஸ் வரைக்கும் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பேசிக்காக ஒரு கேமரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸு, இந்த பட்டன்ஸு, டாகிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கேமரா இருக்க எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் பார்க்க போகிறதில்ல. பேசிக்காக ஒரு கேமரா ஒரு இமேஜை கேப்சர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது அதை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு கேம் பாடியை மட்டும் வச்சு நம்மளால் ஒரு இமேஜை கேப்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கண்டிப்பாக நமக்கு ஒரு லென்ஸ் தேவைப்படும். ஸோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த டெலிஃபோட்டோ, மேக்ரோ, வைட் ஆங்கிள்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒரு பெரிய வாஸ்டான டாபிக்ன்றதுனால நம்ம அது ஒரு தனி வீடியோவாக பார்த்துடலாம். இப்போதைக்கு அந்த லென்ஸ் மூலமாக உள்ளே வர லைட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த காம்பனன்ட்ஸை தாண்டி நமக்கு ஒரு இமேஜாக ஃபார்ம் ஆகுது, ஸோ அந்த மெயினான காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அதை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அந்த மெயினான காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர், ஷட்டர், இமேஜ் சென்சர் அண்ட் பிசிபி கண்ட்ரோலர். ஸோ இந்த மெயின் காம்பனன்ட்ஸை தாண்டி வர லைட்டு தான் நமக்கு இமேஜாக கேப்சர் ஆகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிரர் தான். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு DSLR எடுத்து அதோட லென்ஸை கழட்டி பார்த்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிரர் தான். அதுவும் அந்த மிரர் ஒரு 45 டிகிரிஸ் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இந்த மிரர் மட்டும் இல்லாமல் இதுக்கு வெர்டிகலாக டாப்பில் இன்னொரு மிரரும் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு மிரரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மூலமாக உள்ளே வர லைட்டு இமேஜாக கேப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிரரில் பட்டு அது ஒரு இன்வெர்டட் இமேஜாக நமக்கு செகண்ட் மிரரில் போய் விழும். இந்த செகண்ட் மிரரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டட் இமேஜை மறுபடியும் நார்மலாக்கி நமக்கு வியூ ஃபைண்டரில் ஒரு ப்ரிவியூவாக வந்து சேரும். ஸோ பேசிக்காக லென்ஸ் மூலமாக உள்ளே வர லைட்டு இமேஜாக கேப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ப்ரிவியூ காட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு மிரரும் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர். ஸோ ஷட்டரோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மூலமாக உள்ளே வர லைட்டு எவ்வளோ நேரம் நம்ம இமேஜ் சென்சரில் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது. ஸோ ஷட்டர் வேல்யூலாம் நம்ம செட் பண்ணுறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீடை 1/250 இல்லை 1/500 வைக்கிறோம்னா நம்ம ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணோடனே அந்த ஷட்டரோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுவே நம்ம ஷட்டர் ஸ்பீடை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 செகண்ட்ஸ் இல்லைனா 8 செகண்ட்ஸ் வைக்கிறோம்னா ஷட்டர் அந்த 4 செகண்ட் ஆர் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் லென்ஸ் மூலமாக உள்ள வர லைட்டு நம்ம இமேஜ் சென்சரில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சர்ஸ். ஸோ இமேஜ் சென்சரோட பேசிக் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர லைட் ரேஸ், அதாவது ஃபோட்டான்ஸை எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சர்ஸ் தான். ஸோ இமேஜ் சென்சர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று CCD, இன்னொன்று CMOS. CCD கொஞ்சம் ஓல்டான டெக்னாலஜி. இப்போ நம்ம வைடாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா CMOS சென்சர்ஸ் தான். ஸோ சென்சர்ஸோட சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் பிக்சல்ஸ் அதிகமாகவே இருக்கும். நம்ம இமேஜோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ at the end of the day நம்ம பிக்சரோட குவாலிட்டி எது டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சர்ஸ் தான். ஸோ லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PCB கண்ட்ரோலர்ஸ். ஸோ PCB கண்ட்ரோலர்ஸ்ன்றது வேறு எதுவுமே இல்லை, ஒரு சர்க்யூட் போர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரிமோட்டை டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு பட்டன் கடையிலையும் அந்த சிப் செட்டில் ஒவ்வொரு நோட் இருக்கும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த சேனல் மாறும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம DSLR மானிட்டரில் இந்த வேல்யூ மாற்றினா அது மாறுதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு PCBயோட வேலை. ஸோ இப்போ இந்த 4 காம்பனண்ட்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுனால தான் நம்ம உள்ளே வர லைட் ரேஸை இமேஜாக பார்க்க முடியுது. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you soon in the next videos. CamBros.